டிடிவி தினகரன் அவர்கள் தெரிஞ்சுதானே கூட்டணியில போய் சேர்ந்தாரு. அவரா தானே கூட்டணியில் போய் சேர்ந்தாரு. யாரா இழுத்தாங்களா? அவரா தானே சேர்ந்தாரு. ஒரு கூட்டணின்னு சேரப்போ கூட்டணியோட முடிவுகளுக்கு ஏற்ப போறதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. அப்படி என்ன மேம் இபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் என்ன மேம் பிரச்சனை? அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை? திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, திரு எடப்பாடியார் அவரோட சில மனஸ்தாபங்கள், சில வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சோ இப்போ இத அவர் எடப்பாடியார் அவர் மேல டைரக்டா காமிக்காம திரு நயினார் நாகேந்திரன் அவர் மேல திருப்புறாரு. இவங்க உள்ள வரதும் அவங்களோட இஷ்டத்துக்கு வந்தாங்க, இவங்க வெளில போறதும் அவங்களோட இஷ்டத்துக்கு போயிட்டு இன்னொரு தலைவரை குற்றம் சாட்டுறதுன்றது ஒரு தலைவருக்கு அழகில்லை. திரு விஜய் அவர்கள் இன்னும் களத்திலேயே இறங்கல. அவர் திமுகவோட ஒரு பி டீம். அது கூடிய சீக்கிரம் தெரிய போகுது. 2021 எப்படி திரு கமல்ஹாசன் அவர்கள் திமுகவோட பி டீமா செயல்பட்டாரோ அது இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இதேதான் 2026 திமுகவால இறக்கப்பட்ட ஒரு பி டீம் திரு விஜய் அவர்கள். இது கண்டிப்பா டிடிவி தினகரன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காதானே. என்ன ஒரு வருந்தத்தக்க விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு பரபரப்பான அரசியல் ஒரு களத்தை கிளறி விட்டுட்டு இந்த டைம்ல திரு விஜய் அவர்களை சொல்வதன் மூலமா திரு டிடிவி தினகரன் அவர்கள் தன்னோட மதிப்பையே குறைச்சிக்கிறாரு.